உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும். எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் பார்த்திபன் வழங்க நாம் பல்வேறு தகவல்களை கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். தற்பொழுது இந்த மீண்டும் அத்துமீறினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த போர் சூழல் தொடர்பான தகவல்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க பார்த்திபன். வணக்கம் அஞ்சலி. இப்போ இந்திய தரப்புன்னு சொல்றதை விட இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் மோடி தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு தகவல் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கிட்ட இருந்து. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேற்று 3 மணி நேரம் மட்டுமே நீடித்த அந்த ஒரு சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, அதோடைய பின்னணி பத்தி தான் நியூயார்க் டைம்ஸ்ல விரிவா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலில் இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் சொன்னதுதான் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டா இருந்திருக்கு. ஆனா இந்த நிலவரம் எப்படி 24 மணி நேரத்துல மாறுச்சு அப்படின்னும் போது இரண்டு தரப்புலுமே மோதல்கள் தீவிரமாக இந்தியா தரப்புல இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல், பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அங்க தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது நிலைமை மோசமாகும் அச்சப்படுறதுக்கு காரணம் அந்த நூர்கான் ஏர்பேஸுக்கு அருகில் தான் பாகிஸ்தானின் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஒரு தகவல். சோ இது நிலைமையை இன்னும் மோசமாகும் அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் அமெரிக்கா தலையிட முடிவு செஞ்சிருக்கு. துணை அதிபர் JD வான்ஸும் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லையில பதற்றத்தை தணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா பிரதமர் மோடி தரப்புல இருந்து கிளியரா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. பாகிஸ்தான் ஏதாச்சும் பண்ணா நாங்க பதிலடி, மிகவும் கடுமையான ஒரு பதிலடி எங்க தரப்புல இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி சொன்ன அன்னைக்கே, சீஸ்ஃபயர் வந்த அன்னைக்கே 26 இடங்கள்ல பாகிஸ்தான் அன்னைக்கு அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது இங்க நாம குறிப்பிடத்தக்க ஒண்ணா பார்க்க வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இட் இஸ் நாட் ஓவர். அவங்க தரப்புல இருந்து ஃபயர் பண்ணா எங்க தரப்புல இருந்து ஃபயர் பண்ணுவோம், அவங்க தரப்புல இருந்து தாக்குதல் நடத்தினா எங்க தரப்புல இருந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மீண்டும் வலுவாக பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல மட்டும் நாம கிளியரா இருக்கோன்றதும் இந்தியா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை திரும்ப பெறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர வேற எதுவும் பேசுறதுக்கு விஷயமே இல்லை. தீவிரவாதிகளை எங்க கிட்ட கொடுக்குறீங்களா, அதை பத்தி பேசலாம், அதை தாண்டி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை என்றும் மிக மிக வலிமையான கருத்துக்களை இந்தியா தரப்பிலிருந்து இருந்து அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டிருப்பதாக அந்த நியூயார்க் டைம்ஸ்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. அஞ்சலி, விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன். உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும்.